வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் நம்ம குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரி, ஏப்ரல் மாதம் ராசி பலன்கள் பார்க்க போகிறோங்க. சரிங்களா? ராசி இல்லை லக்னம். ஓகே, லக்னத்தை வச்சு பாருங்கள், ஒன்று ஈஸி. இப்போ லக்னம்னா உங்கள் கட்டத்தில் லா எங்கே போட்டிருக்குன்னு பாருங்கள், அதுதான் லக்னம். அது ஒன்றும் பர்ஃபெக்டாக வேலை செய்யும். அதை வச்சு பார்க்கும்போது ஒன்றும் பர்ஃபெக்டாக வேலை செய்யும். சரி, இந்த ஏப்ரல் மாதம் என்னென்ன சிறப்பு? ஏப்ரல் தான் தமிழர்களுக்கான மந்த்தே. ஏன்னா நம்ம தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 16. நம்மளுக்கு வந்து இந்த சித்திரை அப்படின்றது தான் ஒரு புத்தாண்டாகவே ஆரம்பிக்கிறது. ஸோ ஏப்ரல் புனிதமான மாதம் நம்மளுக்கு ஒன்று. இன்னொன்று சித்ரா பௌர்ணமி வருது. சித்திரகுப்தர் சித்தர்களுடைய நிறைய ஆசீர்வாதம் வாங்கணுன்னா சித்ரா பௌர்ணமி. சித்திரை திருவிழா, மதுரை குலுங்கன்ற மாதிரி ஃபுல் சித்திரை திருவிழா வருது. ஸோ இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு புனிதமான மாதம். ஓகேங்களா? இந்த புனிதமான மாதத்தில் நம்ம ராசிக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சாதகமாக இருக்குது, எதுலலாம் நல்ல வாழ்க்கையில் முன்னேறலாம், வேறு எந்தெந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், என்னென்ன வழிபாடுகள் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். இது கூடவே இந்த பண்டிகைகள், இந்த முக்கியமான நாட்கள், இந்த பௌர்ணமி, அமாவாசை இதையும் கலந்து சொல்கிறேன். அதுக்கேற்ற வழிபாடுகள் பண்ணிட்டு வர இந்த ஏப்ரல் மாதம் நம்மளுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமையும். விருச்சக மாதம், விருச்சக ராசி லக்னம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குங்க. டைம்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து 12ல் குரு, 2ல் குரு, நிறைய நல்ல நியூஸ் வரும். நீங்கள் விருச்சகம் வந்து எனக்கு தெரிஞ்சு விருச்சக லக்னம் ராசி நிறைய பேர் ஜாதகம் பார்த்துட்டேன். நிறைய பேருக்கு ப்ரமோஷன்ஸ் கிடச்சிருக்கும், நிறைய பேருக்கு ப்ரமோஷன்ஸ் கிடச்சிருக்கும், வேலையில் ஏதாவது புது வேலை கிடச்சிருக்கும், புதுசாக ப்ரமோஷனோட ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கும், நிறைய பேருக்கு குழந்தை பிறந்திருக்கும், எக்கச்சக்க பேருக்கு குழந்தை பிறந்திருக்கும், கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அதாவது சுப நிகழ்ச்சிகள் வந்துக்கிட்டே இருக்கும். விச்சகத்துக்கு நிறைய பேருக்கு வரும். வரலன்னா ஜாதகத்தை செக் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் அவ்வளோ நடக்கும். சரிங்களா? இன்னொன்று ஒன்றே அழுவாங்க விச்சகம். என்னென்னா, சார் காசாக செலவாகுது சார், காசு கையிலேயே நிற்கல சார்னுவாங்க. சுப நிகழ்ச்சிகள் நல்லா செலவு ஆகதாங்க செய்யும். கல்யாணம் ஆனாலோ எந்த ஒரு சுப நிகழ்ச்சினாலும் காசு செலவாகும். நல்ல விஷயம் என்னென்னா, நல்ல விஷயத்துக்கு செலவாகுதுன்னு ஜாலியாக இருங்க. காசு ஒரு சைடில் வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு சைடில் நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு செலவாகிட்டே இருக்கும். சூப்பர். எதுலலாம் நல்ல விஷயம் அப்படின்னா, இது நீங்கள் ஃபஸ்ட்டு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா சூப்பராக வாங்கலாம், வீடு வாங்கலாம். எனக்கு தெரிஞ்சு விருச்சகத்தில் ஒரு 10 பேராவது என்கிட்ட வந்தவங்க வீடு வாங்கியிருக்காங்க. இந்தியா மட்டும் இல்லை, வெளிநாட்டிலையும். அதாவது ஜாதகன்றது நீங்கள் எந்த நாடு, எந்த கிரகம் எங்கே இருந்தாலும் வேலை செய்யும். எனக்கு தெரிஞ்சு அவரே தான் இந்த வீடியோ பார்ப்பார். ஆஸ்திரேலியாவில் ஒரு விருச்சகம் ஆக்கணும், அவர் வீடு வாங்கியிருக்கிறாரு. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் US விருச்சகம் ஆக்கணும், அவன் வீடு வாங்கியிருக்கான். இந்தியாவில் ஒரு விருச்சகம் ஆகணும், நிறைய வீடு வாங்கும். ஏன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டைம் சூப்பராக இருக்குது. வீடு வாங்கிட்டு அட்லீஸ்ட் ஒரு வண்டியாவது வாங்குவாங்க. ஏன்னா எல்லாரும் பொருளாதாரத்தில் சூப்பராக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. வீடு வாங்க வண்டியாவது வாங்குவாங்க. ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஏதாவது ஒன்று வாங்குவாங்க. இல்லை பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட், அவங்கவுங்க வசதி வாய்ப்பு, அவங்கவுங்களுடைய அந்த புத்தி கூர்மை. சில பேர் ஸ்டாக் மார்க்கெட் நல்லா தெரியும், அதில் போடுவாங்க. சில பேருக்கு வந்து இல்லை ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லேயும் அதில் போடுவாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வளர்கிறதுக்கு உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இது இன்னொன்று வந்து உங்களுக்கு முன்னாடி சொன்னால் பணம் நல்லா கையில் வரும். அதனால் நீங்கள் எடுத்து நல்ல விஷயத்தில் தாராளமாக போட்டுக்கிட்டே இருக்கலாம். இது சம்மந்தமாக நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில் வின் பண்ணிடுவீங்க. நீங்கள் ஒன்றுமே இல்லை. விருச்சகம் எப்படின்னா, அப்பப்போ ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி இருக்கும். சார் நான் ரொம்ப ஒரு ஜான் ஏறின முரணம் சறுக்குது சார்னு, அது விச்சக ரகசி கரெக்டாக இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் பாருங்கள், கடைசி ஒரு 3 மாதமே பாருங்களேன், நீங்கள் ஏதாவது ஒன்று தேடி போனீங்கன்னா யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் பாருங்கள், கடைசி ஒரு 3 மாதமாக பாருங்கள். இல்லை இந்த ஜூனுக்கு அப்புறம்லாம் இன்னும் சூப்பராக நடக்கும். இந்த ஏப்ரல் மாதமும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் தேடிக்கிட்டே இருப்பீங்க. அதை நோக்கி அது சப்போர்ட்டுக்கு யாராவது ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் உங்களுக்கு சப்போர்ட் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்துக்கிட்டே இருக்குங்க. தேடுங்க. ஜூனுக்கு அப்புறம் நல்லா வரும். இந்த ஏப்ரல் மாதத்துலேயே உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா வரும். அதை தேடுங்க, முயற்சி. படிக்கிற குழந்தைங்களும் நல்லா படிப்பாங்க. ஏன்னா இது எக்ஸாம் டைமில் படிக்கிற குழந்தைங்க, எக்ஸாம் எழுதுகிற குழந்தைங்க வந்து நல்லா இருப்பாங்க. புதன் எப்படி நல்லா ஆக்டிவேட் பண்ணணும்னு பாருங்கள். ஏன்னா அதுக்கு நம்ம நிறைய சொல்லி தந்துட்டுருக்கோம், புதன் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்ட்டு. உங்களுக்கு வந்து அது நல்லா ஒர்க் ஆகும். இது ஒன்று. அடுத்து வந்து உங்களுக்கு வந்து திருமணத்துக்கு நீங்கள் யாருன்னா பார்க்குறீங்கன்னா டைம் ரொம்ப நல்லாயிருக்கு.
தாராளமாக திருமணத்துக்கு நம்ம பார்க்கலாம். இன்னொன்று யாரும் லவ்வை வந்து திருமணமாக மாற்றணுன்னா தாராளமாக மாற்றலாம், அதுவும் சூப்பராக ஒர்க் ஆகும். என்னென்னா லவ் பண்ணுறவங்களுக்குள்ள கொஞ்சம் ஈகோ லைட்டாக ட்ரிகர் ஆகும். அதை விருச்சகம்லாம் கேட்கவே தேவையில்லை, கம்முன்னு இருப்பாங்க. ஒரு வார்த்தை சொன்னாலும் தேல் கொட்ட மாதிரி டங்குன்னு இறங்கும். அதுதான் அதில் தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அதிகமான பிரேக்கப்லாம் விருச்சகத்துக்கு நடக்கும். என்னென்னா வாய் தான் ரொம்ப எமோஷ்னல், டக்குன்னு சுருக்குன்னு கேட்டுருவாங்க, அதில் நடக்கும். ஸோ டவ்வர்ஸ்குள்ளே ஈகோ வரும். ஈகோ வருது தெரிஞ்சால் கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்கோங்க, அதுவே பாதி பிரச்சனையாக கம்மியாகிடும். இல்லை கொஞ்சம் சைலண்ட் ஆகுங்க, கம்மியாகிடும். ஆனால் இவங்க தான் முடிவாயிடுச்சு கல்யாணம் பண்ண போகிறாங்க, கல்யாண ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. திருமணத்துக்கு டைம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகேங்களா? இன்னொன்று, நீங்கள் ஏதாவது குருமார்கள்லாம் பிடிக்கணுன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப்பை யாரை கேட்குறதுனே தெரியலை அப்படின்னா குருமார்கள் இல்லை வயசில் பெரியவங்க மென்டர்ஸ் பிடிங்க. மென்டர்ஸ் அதுவும் உங்களுக்கு வந்து சில பேருக்கு இல்லை பெரும்பாலும் லேடிஸில் யாராவது மென்டர்ஸ் வருவாங்க, பெரியவங்க யாராவது ஒரு அம்மா ஸ்தானத்தில் யாராவது வந்து மென்டர்ஸாக வருவாங்க. இல்லை உங்களுக்கு எதனா கல்யாணம் எடுத்து நடத்துகிறோம், ஏதோ ஒரு பிரச்சனைக்கு எடுத்து நடத்துகிறோன்னா அம்மா ஸ்தானத்தில் இருக்கவங்க யார்கிட்ட கேட்டு பாருங்கள். உங்கள் ஆஃபீஸில் கூட ரொம்ப சீனியரில் இருக்கவங்களை கேட்டு பாருங்கள், அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்குது. சும்மா இதை ட்ரை பண்ணி பாருங்கள், அது வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். இது ஒன்று. இன்னொன்று, இந்த சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் உங்களுக்கு ஏதாவது கடன் எடுக்கணும், வாங்கி புரட்டி போடணும் சார், கல்யாண செலவு பெருசாக இருக்குது சார்னா அந்த பொருள் உதவி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா எந்தெல்லாம் ஒரு ஃப்ரெண்டுக்கு இப்போ ரீசெண்டாக லவ் மேரேஜ் ஆச்சு, ஒரு பெரிய இஷ்யூக்கு அப்புறம் தான் ஆச்சு. வீட்டில் மொத்தமாக எல்லாரும் இறங்கி வேலை செஞ்சாங்க. லைக் நல்லது, நிறைய பிரச்சனைலேருந்து அவனை பொண்ணு பையன்லாம் வெளியே கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. விருச்சகம் அவங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த பொருள் உதவி, மக்கள் இறங்கி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் உங்களுக்கு ஜாஸ்தியாகவே இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுவும் நீங்கள் பண்ணலாம். எதில் வந்து நீங்கள் உஷாராக இருக்கணும் அப்படின்னா இதில் வந்து அதை நம்ம சொன்ன மாதிரி இந்த ஈகோ மனக்குழப்பங்கள் இல்லாமல் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நல்ல தியானம் பண்ணுங்கள். விருச்சகம் நல்லா தியானம் பண்ணுவாங்க. இது செவ்வாய் வீடு, ஆனால் நீர் வீடு பெண் வீடு. இவங்க வந்து தியானம் சூப்பராக பண்ணுவாங்க. நல்லா மெடிடேஷன் பண்ண மனசு வந்து ஒருநிலைப்படுத்தும், ஸ்ட்ராங் ஆகும். ஸோ உங்களுக்கு உடம்பு மனசும் சாந்தமாகிடுச்சாங்க, வீட்டில் வந்து சந்தோஷம் வந்துடும். இது ஒன்று. அடுத்து யாருன்னா பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸை வந்து ரொம்ப ஜாகிரதையாக பண்ணுங்கள். ஏன்னா ஏகப்பட்ட குழப்பங்கள் வரும். விருச்சகத்தில் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அதுவும் செக்யூரிட்டி சம்மந்தமான நிறைய பண்ணுவாங்க. செக்யூரிட்டி சம்மந்தமான பிஸ்னஸ், எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ்லாம் பண்ணுவாங்க. அதில் பிஸ்னஸில் குழப்பம் வரும். ஸோ எதனா பாலிடிக்ஸ் வந்தாலோ இல்லை ஏதாவது யாராவது தப்பு பண்ணுறாங்கன்னா ஒரு ப்ரூஃபை கலெக்ஷன் பண்ணி பேசுங்க. ஏதோ கோவத்தில் சட்டுன்னு பேசணும் நம்ம வார்த்தையை விட்டுட்டோன்னா பின்வாங்க திரும்ப கஷ்டமாயிடும். ப்ரூஃப் கலெக்ட் பண்ணிட்டு பொதுமையாக நிதானமாக பண்ணுங்கள். பிஸ்னஸில் நஷ்டம் ஏதாவது வரம்பு இருந்தால் டக்குன்னு அதுலேருந்து பணத்தை எடுத்து பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வீடு நல்லாயிருக்கு. பெரிய பணக்காரங்களாம் இப்படி தாங்க விளையாடுவாங்க. அதாவது பர்சனல் லைஃப் நல்லா போகும்போது பிஸ்னஸ் அடிவாங்க, பிஸ்னஸ் நல்லா போகும்போது பர்சனல் நல்லா அடிவாங்க. அப்போது எந்த டைமில் எது நல்லா இருக்கோ அதில் மாற்றி காசு போடுவாங்க. இப்போ உங்கள் பர்சனல் வாழ்க்கை சூப்பராக இருக்குது, பிஸ்னஸ் வந்து லைட்டாக தடுமாறுது. அப்போ அந்த காசெல்லாம் எடுத்து பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட், வீடு வாங்குறது, வீட்டுக்கு எதனா நகை வாங்கி கொடுக்குறது, அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா சேஃப் ஆகிட்டே வரும். ஓகேங்களா? மற்றபடி குட் நியூஸஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய குட் நியூஸ் வரும். நம்ம சொன்னதான் ப்ரமோஷனாக இருக்கட்டும், வீட்டில் சந்தோஷமான செய்திகளாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எக்கச்சக்கமாக உங்களுக்கு இது வரும். உடல்நிலை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கோங்க. சாப்பாடில் வந்து ரொம்ப முக்கியமாக இருங்க. அது சூடு, டென்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாகும். இந்த மாதம் வந்து உடம்புல சூடு அதிகமாகும், டென்ஷன் அதிகமாகும். அப்போது அதுக்கேற்ற மாதிரி உணவுகளாக சாப்பிடுங்க. அதிகமாக மோர், தயிர், குளிர்ச்சியான வெள்ளரிக்காய், தர்பீஸ், இந்த மாதிரி குளிர்ச்சியான பொருட்கள் சாப்பிட்டு உடம்பை வந்து ஒரு கூலாக மெயின்டைன் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா இது வந்து சூட்டு உடம்பு, டக்குன்னு சூடு எகிரிடும். நார்மலாக கூலாக வச்சு உடம்பு கூலாக மனசு கூலாக நீங்கள் பண்ணுற எல்லா விஷயங்களும் நீங்கள் வந்து நிதானமாக பண்ணுவீங்க. இது சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் தெய்வ வழிபாடு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகர், வள்ளி தெய்வானை, துர்க்கை,
காளி வழிபாடு பண்ணுறவங்க தான் காளி வழிபாடும் தாராளமாக பண்ணலாம். யோக நரசிம்மர் இவங்களெல்லாம் வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுறது நல்லது. கோவில்களில் விளக்கு ஏற்றுறதுக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் செய்ய செய்ய இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக அமையும். சரி, இப்போ உங்கள் ராசிக்கு வந்து எல்லா முக்கியமான விஷயங்கள் பார்த்தோம். ஓவராலாக எப்படி இருக்கும், கல்யாணம் யாருக்கு, வேலை, மகப்பேறு, கடன், கொடுக்கறது வாங்கிறது, தொழில் யாருக்கு அமையும், ஆஃபீஸில் ப்ரொமோஷனுக்கு அமையும், வெளிநாடு போகிறது, உடல் உபாதைகளில் எப்படி சரி பண்ணுறது, என்னென்ன வழிபாடுகள், எந்தெந்த தெய்வங்கள் எந்தெந்த நாளில் வழிபாடு பண்ணுறது, இது எல்லாமே நம்ம வந்து முக்கியமாக ஒரு ஓவராலாக எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். சூப்பர். இப்போ அதான் 12 ராசி, ஒரு 12 கோடி தமிழர்கள் இருக்கும். ஒரு ராசியும் ஒரு கோடி பேருக்கு பொதுவாக சொல்லியிருக்கோம், பொது பலனாக சொல்லியிருக்கோம். இதுவே ஒர்க் ஆகும். ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை, எனக்கு இது பத்தலை, எனக்கு ஒன்றும் கிளாரிட்டி வேணும், இல்லை நீங்கள் சொல்கிறது சிலது எனக்கு நடக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் பார்க்கணும். சரிங்களா? ஒன்று உங்கள் ஏன்னா தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு கிரக நிலைகள் மாறும்ல, அப்போது அதை வச்சு தனிப்பட்ட ஜாதகம் வச்சு பார்க்கணும். இது ஒன்று. இன்னொன்றுங்க, ஜாதகம்ன்றது ப்ரெடிக்ஷன். இது நடக்கும், இதெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரு கால்குலேஷன், இதுதான். ஓகேவா? இதை தாண்டி நமக்கு வந்து இந்த கிரகங்களோட எப்படி நம்ம வந்து ஒரு அலைன்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய வேவ் லென்த்தில் நம்ம அலைன்மெண்ட் ஆகிட்டோம்ல, அவங்க போக்குலேயே நம்ம போயிடணும்னா ஜெயிச்சிடலாம். இப்போ சனி பயிற்சி நடக்குதுன்னா அப்போ அந்த சனி தாக்கம் குறைக்கிறதுக்கு என்னென்ன, இப்போ நான் வந்து தெய்வ வழிபாடுகளாக சொல்லியிருக்கேன். ஆனால் இதை தாண்டி நிறைய இருக்குது. விதைகள், கலர் தெரப்பி, அரோமா தெரப்பி, நறுமணங்களை வச்சு அவ்வளோ விஷயம் நம்ம சாதிக்கலாம். அதனால தான் கோவிலில் சாமிக்கெலாம் பூலாம் கொடுக்குறோம், நறுமணத்துக்கு எது கொடுக்குறோம். ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்க பார்த்தா நிறைய இந்த எசென்ஷியல் ஆயில்னு தருவாங்க, அரோமா தெரப்பின்னவங்க நறுமணங்களை வச்சு நிறைய மேஜிக் பண்ணலாம். விதைகள், கோவிலில் வந்து ஒரு சாமியை பிராண பிரதிஷ்டம்னு சொல்லுவோம். அந்த சாமியை பிரதிஷ்டம் பண்ணி கீழே நவதானியம் கொட்டுவோம். எதுக்கு நவதானியம்? அந்த நவகிரகங்களுடைய சக்தியும் உள்ளே இறங்கும். அப்போ அதை நமக்குள்ளே எப்படி கொண்டு வரது? விதைகள் மூலமாக பயிற்சிகள். கலர், ஒரு கலர் ஒரு கிரகம், எந்த கலரை போட்டால் இப்போ என் கிரகத்துக்கு எது வேலை செய்யும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பயிற்சிகளாக சொல்லித்தரேன். எக்கச்சக்க பயிற்சிகளாக சொல்லித்தரோம். அதாவது ஒரு ஜோதிடத்தை நான் கேட்டேன், அவர் கல்யாணம் நடக்கும்னாரு, அவர் சொன்னதுனால நடக்கும்னா அப்படிலாம் நடக்காது. அதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது, அதுக்கான முயற்சி எடுக்கணும். முயற்சி கூட அது நடத்துறதுக்கான சில சப்போர்ட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். இந்த பயிற்சிகள் பண்ணணும், இந்த கோவில்கள் பண்ணணும். கோவில் சாமி ஒன்று கூட ஒன்றும் சில பயிற்சிகள்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் பண்ண ஒரு இடம் ஒன்று, ஏன்னா ஒரு கிரகத்துக்கே எனக்கு சொல்கிறதுக்கு மணிக்கணக்கில் ஆகும். அதனால் எல்லாமே இந்த 8-10 நிமிஷத்துக்குள்ளே அடக்க முடியாது. வேணுன்றவங்க என் நம்பரை கால் பண்ணி உங்களுக்கு கன்சல்டேஷன் எடுத்துக்கோ. உங்களுக்கு ஒன்றும் குறிப்பிட்டு சில வழிமுறைகள் சொல்கிறேன், ஒன்றும் குறிப்பிட்ட அட்வான்ஸாக தெய்வ வழிபாடுகள், கையில் என்னென்ன மாதிரி தானியங்கள் கையில் வச்சுக்கலாம், வீடு எந்தெந்த கலரில் இருந்தால் நீங்கள் கேட்குற விஷயங்கள் மாறுன்றதுல வாஸ்து நியூமராலஜிலாம் கலந்து சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வர இந்த ஜோதிடம், இது வந்து இந்த ஆன்மீகத்துக்குரிய கொஞ்சம் அறிவியலையும் கலந்துட்டு வர உங்கள் முயற்சிகள் சேர நீங்கள் கேட்குற எல்லா விஷயமும் எல்லாமே இந்த ஏப்ரல் புத்தாண்டில் அந்த சிவபெருமான பார்வதியை நடத்தி வைக்க டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.